பார்த்தோம்னா, தோஷங்கள் செய்தோம் நிவர்த்தி ஆகிவிட்டதா இல்லையா, ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்கிறது என்று பார்ப்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறோம், அவரை பார்த்துட்டு ராகுக்கு தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில தோஷங்களை சொல்லுவார். ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்ப்போம், அவர் வந்து பார்த்துட்டு ராகுக்கு எது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். முன்னோர்களுடைய தோஷம் இருக்குது, பூர்வீக தோஷம் இருக்குது, குலதெய்வம் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே அவர் இது சொல்லுவார். இன்னொரு ஜோதிடரும் போனாலும் அவரும் இதே தான் சொல்லுவார், இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இப்போ ராகுகேது தோஷம் இருக்குது, நாங்கள் வந்து இப்போ தாங்க பரிகாரம் செஞ்சோம், நீங்கள் முன்னாடி ராகுகேது இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதுக்கு வந்து ராகுகேதுக்கு வந்து நம்ம பரிகாரம் செஞ்சோம், அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிட்டா இல்லையா, அந்த பரிகாரம் வந்து ராகுகேதுக்கு பரிகாரம் செஞ்சோம், அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்துட்டு இப்போ ராகுகேது பரிகாரம் செஞ்சோம், அது நிவர்த்தி ஆகிடுச்சான்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு பிரசனம் போட்டு இந்த ராகுகேது தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சு, இல்லை நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா பிரச்சனைகளோ ஆகலைன்னா இன்னொரு முறை மறுபடியும் ராகுகேது பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதே தான் செவ்வாய் தோஷமும் இதே மாதிரி தான். செவ்வாய் தோஷமும் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மறுபடியும் பார்த்துட்டு நம்ம பிரசனம் போட்டும்போது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பூர்வீக தோஷம், குலதெய்வ தோஷம், முன்னோர்கள் தோஷம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா காசி. முதன்மையான ஸ்தலம் காசி எடுத்துக்கலாம். இரண்டாவது ஸ்தலம் வந்து பார்க்கும் பொழுது ராமேஸ்வரத்தில் திலாகோமம் வந்து பண்ணுவாங்க. ராமேஸ்வரத்தில் நம்ம திலாகோமம் பண்ணி இதோட தோஷங்களை வந்து குறைக்க முடியும். இப்போ ராமேஸ்வரத்தில் போய் நாங்கள் முன்னோர்கள் வழிபாடு திலாகோமம் செஞ்சோம், எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, நீங்கள் மறுபடியும் முன்னோர்கள் தோஷம் இப்போ தான் பரிகாரம் பண்ணோம், நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பிரசனம் போட்டு பார்த்து இந்த திலாகோமம் செஞ்சது வந்து நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா, ராமேஸ்வரத்தில் அந்த திலாகோமம் செஞ்சது நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையா, அந்த ஆத்மாக்கள் வந்து ஏற்றுக்குச்சா இல்லையா, அந்த பூஜைகள் வந்து அவங்க சொன்ன பூஜைகள் பண்ணின பூஜைகள் வந்து ஏற்றுக்குச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பிரசனம் போட்டு பார்த்து தான் இந்த திலாகோமம் அவங்க செஞ்சது நிவர்த்தி ஆயிடுச்சு, இல்லை நிவர்த்தி ஆகலைன்னா மறுபடியும் இன்னொரு டைம் வந்து திலாகோமம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கி கொடுக்கணும். இது வந்து நம்ம பிரசனத்தில் வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு பரிகாரம் செஞ்சோம், அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் வீடு வாங்கியிருக்கோம் அல்லது வீடு வாங்க போகிற, இந்த இடத்த வாங்கலாமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்கன்னா ஒரு இடம் வாங்குவதற்கு முன்பாக, ஒரு வீடு வாங்குவதற்கு முன்பாக ஒரு பிரசனம் போட்டு பார்த்துட்டு அந்த வீடு வந்து வாங்கலாம் வாங்க வேண்டாம்னு சொல்லி ஈஸியாக சொல்லலாம். அதே 4ஆம் இடத்துல மாந்தி பாவகிரகங்களெல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வாங்காத முன்னாடி வேறு ஏதோ ஒருத்தர் வச்சு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இறந்துருக்கலாம், அது ஒரு சுடுகாடாக கூட இருந்திருக்கலாம், அல்லது அந்த இடத்துல நாயோ அல்லது பூனையோ ஏதாவது மிருகங்கள் ஏதாவது புதைக்கப்பட்டிருக்கலாம். அதனால் வந்து அந்த இடம் வந்து ஒரு வளர்ச்சியுமே கொடுக்காது. ஒரு இடத்துல வந்து நாயை வந்து நம்ம புதைச்சிட்டாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷமாகப்பட்டது அந்த குடும்பம், அந்த வம்சத்தை வந்து ரொம்ப பாதிக்கும். அவங்க வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாது, குடும்பத்தில் தினமும் சண்டையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கும். அதே மாதிரி இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஒரு இடம் வாங்குவதற்கு முன்பாக நான் இந்த இடம் வாங்கலாமா, வாங்கினா எனக்கு சக்ஸஸ் ஆகாமல் இந்த இடத்த வாங்கலாமான்னா ஒரு பிரசனம் போட்டு பார்த்துட்டு, ஜோதிடத்துக்கு மேலே பிரசனம்னு ஒன்று இருக்குது, இந்த பிரசனம் போட்டு பார்த்துட்டு அந்த இடம் வாங்கலாம் வாங்க வேண்டாம், அந்த இடத்துல தோஷம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அந்த இடத்துல தோஷம் இருக்குது, தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பிரசனம் போட்டு பார்த்துட்டு சொல்லலாம், இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம், அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே பிரசனத்தில் மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த 4ஆம் இடத்துல வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தோஷம் இருக்குது, ஒரு புதையை கொண்டு ஒரு பொருள் வந்து இருக்குது, அது வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து எலும்புகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அந்த இடத்த வந்து நீங்கள் வாங்காதீங்க, அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டங்களோ பிரச்சனைகள் கெண்டங்களோ தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ தாரதோஷங்கள் இருக்குது, ஜோதிடத்தில் தாரதோஷங்கள் இருக்குது. இந்த தாரதோஷங்கள் வந்து நான் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு அது வந்து நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னா இது வந்து தாரதோஷத்துக்கு உண்டான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பயஞ்சிலி. திருச்சியில் திருப்பயஞ்சிலின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வாழை மரத்துக்கு வச்சு பரிகாரங்கள் செஞ்சு தாரதோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியை வந்து அவங்க பண்ணுவாங்க, அதை எடுத்துக்கலாம். இது வந்து திலாகோமத்துக்கு வந்து ராமேஸ்வரமும் இது சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராகுக்கு எது தோஷம் இருக்குது, இதுக்கு வந்து முதன்மையான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா காளகஸ்திரி முதன்மையான ஸ்தலம். அடுத்து வந்து திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரத்தில் இந்த காளகஸ்திரிக்கு வந்து போயிட்டு இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சு பூஜைகள் செஞ்சால் ராகுக்கு எது தோஷங்களாகப்பட்டது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி வேறு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னா, இப்போ இந்த ராகுகேதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போய் பரிகாரம் செய்ய முடியாதுங்க, நாங்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய பாம்பு புற்று, நாகர்கோயில்,
நாகர்கோயில், பாம்பு புற்று இது மாதிரி இடத்துக்கு போய் ராகு காலத்தில் துர்க்கைக்கு ராகு காலத்தில் காளியம்மனுக்கு ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் இந்த ராகு கேதுக்கு கொடுக்கக்கூடிய தோஷங்களாகப்பட்டது நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய்க்கு முருகன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே பழனி, திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஒரு பரிகாரம் செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒரு கடற்கரை சார்ந்த இடத்துல ஒரு பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதோட கடலில் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது, ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது கடலில் போய் குளித்து அது வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் ஆகப்பட்டது அந்த கடலில் குளித்து நீராடி வழிபாடு செஞ்சிடும் போது அந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பு மூலியமாக அந்த கர்ம வினைகள் குறைஞ்சி போயிடுது. அதனால தான் எந்த ஒரு பரிகாரங்கள் பண்ணாலும் கடல் சார்ந்த இடத்துல தான் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சு சொல்லுவாங்க. இது நம்ம எந்த பரிகாரம் செஞ்சுருந்தாலும் அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிடுச்சா, அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சா இல்லையான்னு பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சால் அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதே மாதிரி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு எந்த கோயிலில் நம்ம கல்யாணம் பண்ணலாம், முருகன் கோயிலில் பண்ணலாமா, பெருமாள் கோயிலில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அந்த நேரத்துக்கு பிரசனம் போட்டு நீங்கள் இந்த கோயிலில் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிடத்தில் இதை பற்றி சொல்லலாம். இது மாதிரி பரிகாரத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை பற்றியும் ஜோதிடத்தில் அடுத்தடுத்த பதிவுகள் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் நான் பதிவு செஞ்சுட்டு வரேன்.